மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லா எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு கவுண்டர் டாப் தான். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி சிம்பிளாக என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் வந்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் சமைச்ச பாத்திரம் இறக்கி வைக்கிறதுக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்துட்டு கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஸோ அதோட டியூப் வந்துட்டு நான் வந்து அந்த ஓட்டையில் வந்து விடலை. ஸோ அடிக்கடிக்கு வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த ஹோலில் வந்து விடாமல் அப்படியே வந்து டேரெக்டாக வந்து வச்சுருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு வால் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டியிருந்தேன். இப்போ எதுவுமே வந்துட்டு நான் ஒட்டலை. எனக்கு டெய்ல்ஸை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்குங்காட்டி நான் வந்து இப்படியே ஃப்ரீயாகவே வந்து விட்டுட்டேன். ஸோ ஒயிட் டெய்ல்ஸாக இருக்குது. நம்ம வாரம் வந்துட்டு சோப் வாட்டர் வச்சு தொடச்சி விட்டாவே ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ எனக்கு வைப்பர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் எதுவும் இல்லாமல் இருந்தது தான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். பேக்ரவுண்டில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி டீ அந்த மாதிரி சிம்பிள் போட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்பூன் ரெஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டு வந்துட்டு சமைக்கும் போது இந்த இடத்துல வந்து வச்சுப்பேன். ஸோ கரண்டிகள்லாம் வந்துட்டு சமைச்சிட்டு இது மேலே வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சூடான பாத்திரங்கள் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஹீட் பேடும் வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பேன். ஸோ இது ஒரு டெக்கர் மாதிரியே நமக்கு ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நைஃப் செட்டு ஃபுல்லுமே வந்துட்டு இருக்கும். ஸோ 4 விதமான நைஃப் வந்துட்டு இருக்குது. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கிற மாதிரியும் தென் இந்த மாதிரி கத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடும். ஸோ இது கூடயே வந்துட்டு நமக்கு பீலரும் வந்துட்டு இருக்குது. இது ஒரு செட்டாக வந்துட்டு நம்ம வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு இதில் வந்துட்டு பவுடர் சால்ட் வந்துட்டு இருக்குது. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் வந்து வச்சுருக்கேன். உப்பு எப்பவுமே வந்துட்டு குறைய விடாதீங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு நிறைஞ்சிருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதை எடுக்கிறதுக்காக ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். செராமிக்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாத்திரம். இஞ்சி பூண்டு தட்டுறது வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்துட்டு சிசரு, தேங்காய் துருவது, இடுக்கி எல்லாம் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே இருந்ததுன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எண்ணெய் வந்து கீழே வடிஞ்சே போகாது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து போட்டிருக்கேன். டெக்கரேஷனுக்காக ஒரு ஃப்ளவர் பாட் வந்து வச்சுருக்கேன். கிச்சனில் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ இல்லை வந்து நேச்சுரலாக இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸோ வந்து வைங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஜாரில் தான் வந்துட்டு தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். குக்கிங்க்கும் தேவைப்படும், தென் எனக்கும் குடிக்கிறதுக்கு வந்து வச்சுப்பேன். இதில் வந்து நைஃப் ஷார்ப்பர் வந்துட்டு இருக்குது. எக் டைமர் வந்து வச்சுருக்கேன். பாப்பாங்களுக்கு வந்துட்டு முட்டை வேக வைக்கிறதுக்கு அடிக்கடிக்கு எடுப்பேன். தென் விசில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாப்பர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேலே வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். ஏதாவது சிந்தினாலுமே அதை மட்டும் எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கியே வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 370 rupeesன்னு சொல்லிட்டு 8 இயர்ஸ் பேக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி மேலேயும் வந்துட்டு ஒரு லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு கடுகு வந்துட்டு உளுந்து பருப்போடையே வந்து போட்டு வச்சுட்டேன். காயின் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியில் வந்து வைக்கிறது நல்லது. நமக்கு நிறையவே வந்து பணம் வந்து சேரும்.
ஸோ வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்புக்கு எப்போவுமே வந்துட்டு எடுக்கிற இது. இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே வந்துட்டு இதில் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸும் கூட. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீர தீர வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுப்பேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு பல்காக தான் வந்து வாங்குவேன். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டிங்கன்னா பூச்சி எதுவும் வந்து பிடிக்காது. நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைப்பேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செல்ஃபில் வந்துட்டு வச்சுருப்பேன். இந்த அஞ்சரை பெட்டியும் அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அஞ்சரை பெட்டியும் வந்து வச்சுருக்கேன். தேர்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலண்டர்லாம் வந்து வச்சுருக்கேன். நம்ம காயெல்லாம் வந்து கழுவுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொலாசபிள். ஸோ நமக்கு ஸ்பேஸ் சேவிங் கூட. இது வந்து சின்ன சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம காய வச்சு நல்லா தண்ணியெல்லாம் போன பிறகு தான் வந்து அதோட ஸ்பேஸில் எப்போவுமே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைப்பேன். இதுவுமே வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டு தான். ஸோ முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன்ஸ் தான் வந்து வைக்க முடியும். இதில் வந்துட்டு நமக்கு 4 இது வந்து வச்சுக்கலாம். லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறது வந்துட்டு அந்த சிலிக்கான் மேட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த ஸ்பேஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு தேவையான திங்ஸை மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அடிக்கடிக்கு வந்துட்டு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். கம்மியான பொருள் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ தண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா வைப்பர் வச்சு நீட்டாக வந்து வைப் பண்ணி விட்டுருவேன். ஸோ கவுண்டர் ஸ்பேஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. மிக்ஸி வேணும்னா நான் இங்கே வந்து வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ முன்னாடி இருந்த கிச்சனுக்கும் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து விளக்கிட்டு பாத்திர கூடையில் வந்து போட்டு வந்து வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ வந்து தண்ணி வந்ததுன்னா இந்த வைப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவேன். நமக்கு கிச்சன் ஸ்பேஸ் வந்துட்டு எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷெல்ஃபில் பாத்திரம் விளக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் வந்துட்டு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.